யார் இவர், இவர் செஞ்ச சாதனை என்ன, இவர் பெற்ற விருது என்ன? இவர் தாங்க தளபதி டான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம். இவர் பற்றியான ஹிஸ்ட்ரி பார்ப்போம். பார்க்குனதுன்ற ஒரு ஒரு கமாண்டர் சீஃப் கமாண்டர் டெரரிஸ்ட் ஹிஜ்புல் முஜாஹிதீனோட குரூப்போட தலைவர் அவரு. அவனை நாங்கள் தேடுறதே எங்களோட முக்கிய நோக்கமாக இருந்தது. சண்டை போடுறப்ப அவரு ஒரு டெரரிஸ்ட் வந்து ஃபர்ஸ்டே என்கவுண்டர் பண்ணிட்டோம். அப்போ அந்த பார்க்கு நெல்லின்றவன் கெர்னேடை போட்டு எங்களை எஸ்கேப் பண்ணுறப்ப அவனையும் நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம். இன்னொரு டெரரிஸ்ட் இட்டாக்குன்னு சொல்லி அவன் தான் என்னை என்கவுண்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுலேயும் என்ன ஷோல்டர்லையும் இந்த தாடையிலையும் அடிபட்டு அந்த இடத்த விட்டு போகாமல் லாஸ்ட் வரை இருந்து அந்த 5 தீவிரவாதிகளையும் என்கவுண்டர் போகிற வரை சண்டை போட்டு அந்த 5 பேரையும் கொண்டு எனக்கு ஆகஸ்ட் 15, 2025 இந்தியன் பிரசிடண்ட் அவங்க தர்கதி முகமது மேடம் வந்து எனக்கு கீர்த்தி சக்கரன்றதை அலாட்மெண்ட் பண்ணாங்க. ஜூன் 7, 2026 இப்போ ராஷ்டிரபதி பவன் கூப்பிட்டு எனக்கு அந்த மேடலை வந்து கீர்த்தி சக்கரன்ற ஒரு விருதை எனக்கு வந்து அவர் கொடுத்து கௌரவிச்சாங்க. 19 டிசம்பர் 2024 காலையில் 3:00 நடந்த இந்த ஆப்ரேஷன் பட்ட கஷ்டத்துக்கு இந்த நாட்டுக்காக வந்து சேவை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை வச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்தேன், எங்கள் ஊருக்கும் இருந்தேன், நான் படித்த ஸ்கூலுக்கும் இருந்தேன். எங்கள் சிஓ அவங்க எங்கள் பேர் கொடுத்து இந்த மாதிரி அந்த டெரரிஸ்ட்லாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. என் பேரை வந்து கேலண்டர் அவங்க கொடுத்ததுக்கும் அந்த இடத்துல மேலே அப்சை கோர் கமாண்டர் டிவி கமாண்டர் எல்லாத்துக்கும் என்னோட மகிழ்ச்சியை நான் எங்கள் குடும்ப சார்பில் அதிகாலம் 3 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு சார். அது முடிஞ்சது வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு அடிப்பட்டது வந்து 5 மார்னிங் 5 கேம்புக்கு நான் திரும்பி வந்தேன். நான் 92 பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே எனக்கு 3 நாள் கோமாவில் இருந்தேன். பெரிய மேத்தர் சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து டெல்லி ஆர்ஆர் ஹாஸ்பிட்டலில் எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அங்கே ஒரு சர்ஜரி முடிச்சாங்க. இதோட 7 சர்ஜரி முடிஞ்சு இன்னும் 2 சர்ஜரி பார்த்து சொல்லியிருக்காங்க. அது ஆப்ரேஷன் ரெக்கவர் பண்ணாங்க. பேக்கப் டீம்னு எங்களுக்கு இன்னொரு கோடன் அவுட்டர் கோடன் போகணும். இந்த அவுட்டர் கோடன் வந்து எங்களை பேக்கப் பண்ணி எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க.